ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு உருண்டை குழம்பு தான் செய்யலான்னு சொல்லி தான் அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். குழம்பு வந்து உருண்டை குழம்புக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உருண்டையெல்லாம் போட்டோன்னே அது திக்கான இதுக்கு வந்துடும். அது இல்லாமல் உருண்டை வந்து இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள், அந்த இடத்துலலாம் உருண்டை போடணும். அந்த இடத்துல வேறு உருண்டை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் பபுள்ஸ் வரும். அதை பார்த்து ஒன்று மேலே ஒன்று படாமல் போட்டால் உருண்டெல்லாம் உடையாமல் வரும். ஒரு சின்ன டிப் அவ்வளோதான். காலையில் அதுதான் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. எனக்கு என்னென்னு தெரில, சீத்தலம்னா உடம்பெல்லாம் வலிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரே பெயினாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். இன்றைக்கி பசங்களுக்கு ஜூஸ் கூட போட்டு கொடுக்கல. ஏன்னா எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குமே கோல்டு இருக்குது. சரி, ஜூஸ் போட்டு கொடுத்தா அவங்களுக்கும் வந்துட போகுதுன்ட்டு இன்றைக்கி ஜூஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. வெறும் ஒயிட் ரைஸும் உருண்டை குழம்பும் தான். பசங்களுக்கு வந்து நெய் ஊற்றி கலந்து கொடுத்துட்டு என் பையனுக்கு உருண்டையாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டேன். இது ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ்.